ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சபை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை சார்பில் பல்வேறு வகையான ஆன்லைன் காம்படிஷன் வைக்கிறாங்க. ஸோ எந்தமான ஆன்லைன் காம்படிஷன் வைக்கிறாங்க, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை சார்பில் குமரி முனையில் உள்ள ஐயன் திருவள்ளூர் சிலை இருக்கு பாருங்க, அந்த வெள்ளி விழாவை ஒட்டி திருக்குறளுக்கான போட்டி வைக்கிறாங்க. பல்வேறு வகையான போட்டி வைக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி கொடுக்குறாங்க. பிரிவு 1 6 வயசுலேருந்து அவங்களுக்குள்ள 6 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு ஒரு அதிகாரம் நீங்கள் சொன்னால் போதும். 7 வயசுலேருந்து 10 வயசு உள்ளவங்களுக்கு 3 அதிகாரத்தை நீங்கள் சொல்கிற மாரி இருக்கும். இப்போ 8 வயசு முதல் 14 வயசு உள்ளவங்களுக்கு 5 அதிகாரத்தை நீங்கள் சொல்கிற மாரி இருக்கும். 3 பிரிவினரும் திருக்குறளை ஒப்புவித்து அதனை வீடியோவாக பதிவு செய்து அனுப்ப வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஏஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாரி நீங்கள் ஒரு குறள் அதுக்கான அதிகாரத்தை சொல்லி நீங்கள் அதை வீடியோ எடுத்து அனுப்புகிற மாரி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டமாக கட்டுரை போட்டி வைக்கிறாங்க. தலைப்பு என்னன்னா, கற்றலின் மேன்மை குறித்து திருக்குறள், அதுக்கப்புறம் அன்றாட வாழ்க்கையில் திருக்குறளின் பங்கு, அது 2 டாபிக் கொடுத்துருக்காங்க. இரு தலைப்புகளில் ஏதாவது ஒன்றில் 3 பக்க அளவில் கட்டுரைகள் அமைத்தல் வேண்டும். கட்டுரைகளை தட்டச்சு செய்து பிடிஎஃப் கோப்பாக அனுப்ப வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ கட்டுரை தான் நீங்கள் எழுத போகிறீங்க. ஸோ இதான் உங்களுக்கான இது. ஏதாச்சும் ஒரு டாபிக் நீங்கள் சூஸ் பண்ணி அதை நீங்கள் டைப் பண்ணி பிடிஎஃபாக நீங்கள் ரெடி பண்ணி அனுப்ப சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஓவிய போட்டி கொடுத்துருக்காங்க. பிரிவு 1 அனைத்து பிரிவினர் எல்லா கேட்டகரியுமே திருக்குறளில் ஏதேனும் ஒரு குறளை கருப்பொருளாக கொண்டு ஓவியங்கள் அமைய வேண்டும், அல்லது திருக்குறளுடைய நன்மைகள் மற்றும் குறித்து ஓவியங்கள் அமைக்கலாம் சொல்லியிருக்காங்க. பிரிவு 2 1 to 5 வரைக்கும் உள்ளவங்களுக்கு திருவள்ளுவர் படத்தை ஓவியமாக தீட்ட வேண்டும். ஸோ திருவள்ளுவர் படத்தை நீங்கள் வரைஞ்சீங்கன்னா அதை எடுப்பு அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் குறும்பட போட்டி கொடுத்துருக்காங்க. திருக்குறளை மையமாக கொண்டு 3 நிமிடங்களுக்கு அமைய வேண்டும். படைப்புகள் MP4 ஃபார்மேட்டில் இருக்க வேண்டும். ஸோ நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் மாரி 3 நிமிஷத்துக்குள்ளே திருக்குறளை பற்றி நீங்கள் எடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கவிதை போட்டி. திருக்குறளின் சிறப்பு குறித்து கவிதைகளை படைக்க வேண்டும். கவிதைகள் 16 வரிக்குள் அமைய வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக பார்த்தா செல்ஃபி போட்டி. தங்கள் பகுதிகளில் பொது இடங்களில் உள்ள திருவள்ளுவர் சிலை அல்லது திருக்குறள் எழுதப்பட்ட இடங்களின் முன்பு நின்று செல்ஃபி எடுத்து அனுப்ப வேண்டும். போட்டியாளர்கள் தங்கள் படைப்புகளை 18/12/2024க்குள் வீடியோ, ஆடியோ, போட்டோ, டாக்குமெண்ட் மற்றும் பிடிஎஃப் வடிவில் tndprkural@gmail.com இந்த மெயிலுக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா அந்த மெயில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கட்டுரை போட்டி இருக்குது. அதேமாரி பார்த்தீங்கன்னா அந்த திருக்குறள் சொல்கிறதுக்கான போட்டி இருக்குது, ரீல்ஸுக்கான போட்டி இருக்குது, செல்ஃபி எடுப்பதற்கான போட்டி, இந்த மாதிரி பல போட்டிகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதேமாரி உங்களுக்கு என்னமான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, வெற்றி பெறுவோருக்கு மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் பார்த்தா டைரெக்டாக நேரில் சேர்ந்து வாழ்த்தி பாராட்டு சர்டிஃபிகேட் மற்றும் பதக்கம் வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் தேதிக்குள்ளே எந்த கண்டென்ட் இருக்கோ அந்த கண்டென்ட் வச்சு நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். கட்டுரை போட்டி, ஒப்புவித்தல் போட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கவிதை போட்டி, செல்ஃபி போட்டி, ஷார்ட் ஃபிலிம் போட்டி, டிராயிங் போட்டி, மொத்தமாக ஒரு 6-7 வகையான போட்டி வைக்கிறாங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைகள் முதல் பெரியவங்களுக்கும் எல்லாமே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் பார்த்தா பரிசுகளை வெல்ல பாருங்கள். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.